கேன்சர் நோய் அப்படின்னு உடனே நம்ம எல்லோரும் ரொம்ப பக்குன்னு பயப்படுறோம் இல்லையா? அப்படி பயப்பட வேண்டிய நோய் இல்லை. அது ஒன்றும் உயிரெல்லாம் குடிச்சுட்டுலாம் போகாது. கேன்சர் அப்படின்னாக்கா உடனடியாக நம்ம உடனே செய்ய வேண்டியது என்னென்னா, சர்க்கரையே நிறுத்திடணும். சர்க்கரையே கிட்டவே கொண்டு போகக்கூடாது உணவில். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாலே இந்த கேன்சர் நோய் பின்வாங்க ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, லெமன் ஜூஸ் ஒரு நாளைக்கு 2 வேளை அல்லது 3 வேளை கூட வார்ம் வாட்டரில் லெமன் பிழிஞ்சு அதோட ஜூஸ் சாப்பிட்டுருந்தா அந்த லெமனுக்கு அந்த கேன்சரை அழிக்கக்கூடிய சக்தி நிறைய இருக்குது. அந்த லெமன் ஜூஸ் சாப்பிடலாம். அடிக்கடி வார்ம் வாட்டர், வார்ம்னா சுடுன்னு இருக்கக்கூடாது, சில்லுன்னு இருக்கக்கூடாது. வார்ம் வாட்டரை அடிக்கடி நம்ம குடிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா கேன்சரே இருந்தாலுமே கூட அதுக்குண்டான மாத்திரைகளோ ட்ரீட்மெண்ட்டுகளையோ நம்ம எடுத்துட்டு கூட இந்த மாதிரி நம்ம உணவில் இந்த சர்க்கரையை சேர்க்காமல் இருக்கிறது. லெமன் ஜூஸ் ஒரு நாளைக்கு 2 தான் 3 தரம் குடிக்கிறது. ஒரு முறை சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கிறது. அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறது. இதெல்லாம் சாதாரண விஷயம் மாதிரி தெரியுத வழிய இது எல்லாமே அந்த கேன்சரை நல்லா குறைச்சி அந்த நோயை இல்லாதபடி நமக்கு ஆக்குறது அப்படிங்கிறத டாக்டர் குப்தா அப்படிங்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு சொல்லியிருக்கார். இந்த சமாச்சாரத்தை நான் எதுக்கோசரம் இதில் சொல்கிறேன்னா, நம்ம பல பேருக்கு நோயை விட பயமே ஜாஸ்தியாக போயிடுது. அதனாலேயே பாதிக்கு மேலே கஷ்டப்படுறோம் இல்லையா? அந்த பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் எல்லாரும். எந்த நோயை நம்மளை எதுவும் பண்ணிடாது. உண்மையில் நமக்குள்ளே இருந்து நம்மளை காப்பாற்றின்னு இருக்கிறது அந்த பரிபூர்ணனான அந்த கடவுள். அதனால் யாரும் எதுக்கும் பயப்படாதவங்க. எந்த நோய் நம்மளை எதுவுமே பண்ணாது. மனசை நிம்மதியாக வச்சுக்கோங்க. என்ன நோயோ அதுக்குண்டான மாத்திரை மருந்துகளை ஒழுங்காக எடுத்துட்டு அதுக்குண்டான சில உணவுகளை எடுத்துனோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக போயிடும். நம்மளை உச்சி முதல் பாதம் வரையில் நம்ம அம்மாவோட கருப்பையில் பத்திரமாக நம்மளை காப்பாற்றி கொண்டு நம்மளை பராமரித்து இருக்கிற அந்த பரந்தாமன் ஏதோ ஒரு நோய்க்கு நம்மளை தூக்கி கொடுத்துட்டு வரேன்னு நிச்சயமாக நடக்காது. எல்லோரும் நல்லா தெம்பாக தைரியமாக இருங்க. கேன்சர் அப்படின்னு இருக்கிற நோய் இருக்கிறவா கூட இந்த மாதிரி சில பழக்கங்களை கடைப்பிடிச்சுன்னு வந்தால் இந்த லெமன் ஜூஸ் 3 மாதம் தொடர்ந்து சாப்பிடணும். விடக்கூடாது. சர்க்கரையை தொடவே கூடாது. இந்த வார்ம் வாட்டரை ஒரு நாளைக்கு 10 டம்ளர் வார்ம் வாட்டர் சாப்பிடும். இந்த மாதிரி பண்ணியிருந்தா நல்லா நோய் நல்லா குறைஞ்சி சரியாக ஆகிடும். எந்த நோயினாலும் உடம்புல தங்கி இருக்காது. உடம்பு அப்படி கழியறதுக்கு தான் எல்லா நோய்க்குமே ஆசையாக இருக்கும். அதனால் ஆரோக்கியமாக தெம்பாக ஜாலியாக இருக்கலாம். எந்த நோயினாலும் பயப்படாதீங்க, சரியா? இந்த பதிவு படிச்சுருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.